கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கா. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நல்ல போராட்டத்தை போராடினேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த போராட்டம்னு சொன்னாவே நிறைய பேர் கொஞ்சம் கவலையாக இருக்கும், பயமாக இருக்கும். நான் ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பாஸ்ட் வேறு நல்ல போராட்டம்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி அநேகர் கவலைப்படுவீங்க. கவலைப்படாதீங்க. போராட்டத்தில் நல்ல போராட்டம் உண்டு, கெட்ட போராட்டம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம் நல்லது இருந்து இருக்குமானால் கெட்டதும் ஒன்று இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நல்ல போராட்டம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற போராட்டம் நல்ல போராட்டம். ஆண்டவரால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற காரியம். ஆண்டவரும் நிமித்தம் வருகிற போராட்டம் நமக்கு நல்ல போராட்டம் நினைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இன்றைக்கு அநேகர் உலக பிரகாரமாக போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், நெருக்கம். இதிலிருந்து விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்குகிறார்கள். அநேகர் இந்த உலகத்தை விட்டு போயிடும்னு சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொள்கிறார்கள். உதாரணமாக நான் சொல்கிறேன். பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையிலேருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வந்தார். அதனால் இந்த காவல்காரன் இவர்கள் ஓடிவிட்டார் என்று சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும்படி தற்கொலை செய்து கத்தி எடுத்து அவன் இது பண்ணும்போது பவுல் சொல்லுகிறார், நான் இங்கே தான் இருக்கிறேன், உனக்கு ஒன்று கெடுதில் தீமை செய்யாது என்றார். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனைகள் மத்தியில் போராட்டத்தினால இந்த உலகத்தை விட்டு போயிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு சரியாயிடும்னு நினைப்பாங்க. பிரச்சனை நீங்கள் போயிட்டால் உங்களுக்கு தான் பிரச்சனை சரியாகும். ஆனால் நீங்கள் போனதுனால பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் ஆகும். நீங்கள் இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் தான் இருந்து செய்யணும். நீங்கள் பிரச்சனைகளுக்கு பயந்து இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு தீர்மானம் பண்ணிங்கன்னா பிரச்சனைக்கு முடிவே இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம், இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, ஆதியாம் புஸ்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை ஆதாம் மீறினது போதே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. ஒரு மனுஷனால தான், ஒரு ஆளால் தான் நிறைய காரியங்கள் வீணாகிடுது. முழு தைலத்திலையும் ஒரு செத்த ஈ விழுதுன்னா அந்த முழு தைலமும் வீணாயிடும். முழு தைலம் வீணாயிடும். அந்த மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் நிமித்தம் இந்த வேத புஸ்தகத்தில் அப்படி தான் சொல்லப்படுகிறது. ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் விலைகளை புசிப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆதாம் நிமித்தமாக, ஆதாம் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், டைரெக்டாக நேரடியாக சொல்லாமல் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறார். நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் அலட்சியப்படுத்தி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆதாம் கிட்ட ஆண்டவர் நேரடியாக பேசினாரா? பேசியிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கனிகளும் புசிக்கலாம், இதை புசிக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் சாத்தான் பாருங்கள், எப்போவுமே பிசாசு நமக்கு எதிராக தான் சொல்லுவான். அவன் சொல்கிறான், இதை நீங்கள் புசிக்கிற நாட்களில் தேவர்களை போல இருப்பவர்கள் கண்களெல்லாம் திறக்கப்படும். இந்த அம்மாவுக்கு உடனே ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. ஆஹா, நம்ம கண்ணெல்லாம் திறக்கப்படும். ஆண்டவர் புசிக்க வேணான்னு சொல்லியிருந்தார். நம்ம ஆள் இவர் புசிக்கலான்னு இந்த பாம்பு சொல்லுதுன்னு சொல்லி புசித்தா. அவள் புசித்தது மட்டும் இல்லை, ஆதாமு கொடுத்தால். ஆதாம் இது எப்படி வந்தது, ஏன் இதை புசித்த, ஏன் சாப்பிட்டு, ஏன் பறிச்சுன்னு கேள்வி கேட்டு அதை அவன் புசிக்காது இருந்திருப்பான். ஆனால் அந்த ஏவாள் மாத்திரம் சாபத்துக்கு உட்பட்டிருப்பாய். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இந்த 17ஆம் வசனத்தில், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இந்த சாபம், இந்த வருத்தம், இன்றைக்கி இந்த போராட்டம் எல்லாம் ஆதாம் மூலமாக இந்த உலகத்தில் நுழைந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த போராட்டத்தின் முடிவு அநேகருக்கு கஷ்டமாயிடும். யோபு புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரத்தில் யோபு புஸ்தகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய வருத்தம் நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வசனத்தில் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறியனிடத்தில் பிறந்தவன், வசனம் அப்படி தான் சொல்லுது. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிறியனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான்.
2ஆம் வசனம், அவன் பூவை போல் பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல் நிலை நிற்காமல் ஓடி போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறியனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் மிகுந்த நிறைந்தவனுமாக இருக்கிறான். கர்த்தருக்கு மகிழ்ந்தாடும். இந்த சஞ்சலத்தை மாற்றும்படி, போராட்டத்திலிருந்து நம்ம விடுவிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் குழந்தையாக பிறந்தார். அவர் பிறந்து வளர்ந்து உபதேசம் பண்ணி அவர் உயிரோடு இருக்கிற நாட்களில், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிற நாட்களில் அவர் பிரசங்கித்தான முக்கியமான காரியம் மத்தேயு சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்கள் போராட்டம் ஆசீர்வாதமாக மாற வேண்டுமா? உங்கள் போராட்டம் பிரச்சனையில் இருந்தாலும் கூட இந்த வேத புஸ்தகம், இந்த வேத வார்த்தைகள் உங்களை சரியான விதத்தில் நடத்தும். இந்த போராட்டத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். நீங்கள் உலக பிரகாரமாக போய் முடிவை தேடிக்கொள்ள வேண்டாம். எப்படி முடியுமோன்னு நினைக்காதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய முடிவை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் போராட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவை நம்முடைய ஆண்டவராக இயேசு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நீங்கள் மறந்து விடாதீங்க. நீங்கள் மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். அதுதான் முக்கியமான காரியம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நிறைய போராட்டம் இருக்குது. 2 கொரிந்தியில் நாம் பார்க்கும்போது 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்துலேருந்து 27ஆம் வசனத்து வரைக்கும் நாம் பார்க்கும்போது அவருடைய போராட்டங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரதான அப்போஸ்தலனாக காணப்படுறதுக்கு முன்பாக அல்லது காணப்பட்ட பிறகு அநேக போராட்டத்தின் வழியாக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தார். 23ஆம் வசனம், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். 24 யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 25 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ளச் சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாக்குற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த போராட்டம்னா உடனே முடிவுக்கு வந்து ஒரு காரியங்களை நாம் பார்க்கும்போது போராடுறாங்க, ஜெயிக்கிறதுக்காக போராடுறாங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க. எந்த காரியத்தை அவர்கள் பயிற்சி பண்ணணும், அதுக்காக முயற்சி பண்ணணும், அதுக்காக பிரயாசப்படணும், கஷ்டப்படணும். ஜெயிக்கிறது தோக்கிறதெல்லாம் கடைசி பயனல்லது. ஆனாலும் ஒரு பயிற்சியில், ஒரு போட்டியில் கலந்து கொள்கிறவர்கள் தங்களை அதுக்குள்ளே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கிறீங்களா? பிரச்சனைக்கு முடிவே இல்லையா? உங்கள் கஷ்டத்துக்கு வழியே இல்லையா? கண்ணீருக்கு முடிவே இல்லையா? கவலைப்படாதீங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், இது அவருடைய போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமா? நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுல் சொல்கிறார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே போராட்டத்தில் ஓடுறதில், போட்டியில் கலந்து கொள்கிறது நல்லது. அதுக்காக பிரயாசப்படணும், அதுக்காக முயற்சி செய்யணும். ஆகவே எனக்கு அன்பானவரில் போராட்டம், உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவு வைத்திருக்கிறார். போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லப்பட்டு. ஆகவே நீங்கள் கலங்காதீங்க, பிரச்சனைகளை பார்த்து கலங்காதீங்க, போராட்டத்தை பார்த்து கலங்காதீங்க. எப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருமா, கவலையே படாதீங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாரோட சீசலோடு கூட ஆண்டவர் படகுல போனார். கடல் இறைந்தது, ஜனங்க பயந்தாங்க, செத்துருவோமோன்னு பயந்தாங்க. ஆண்டவர் கடலை பார்த்து இறையாது அமைதலாயிரு என்று சொன்னார். அது அமைதலாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில்
எப்படிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும், உங்கள் போராட்டத்தை ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வர, உங்கள் போராட்டத்தை நல்ல போராட்டமாக முடித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க ஆண்டவராக இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க. பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை அது முடிக்கிறது. ஓட்டத்தை முடித்தேன்னு அவர் சொல்கிறாரு. அவருக்குள்ள ஓட்டத்தை அவர் முடிச்சிட்டார். நம்ம இன்னும் நமக்கு என்ன ஓட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த ஓட்டத்தில் ஓட வேண்டும். அது முடிக்கிற காலம் அவர் கையில் இருக்குது. விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க. போராட்டத்தை பார்த்து கவலைப்படாதீங்க. பிரச்சனைகளை பார்த்து இது நம்ம முடிக்கிடுமோன்னு சொல்லி பயப்படாதீங்க. இதை அமைதிப்படுத்த ஆண்டவராக இயேசு வல்லவராகிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டமும் மாறிடும், எல்லாம் அமைதியாக மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவலைப்படாதீங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் போராட்டத்தை மாற்ற வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான கஷ்டங்கள், இந்த இதிலெல்லாம் எங்களை மூழ்கிடுமோன்னு சொல்லி பயந்து கொண்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த தம்முடைய அருமையான பிள்ளைகள் நம்முடைய கருத்தில் போடுகிறோம். போராட்டங்களை மாற்ற வல்லவர் ஆண்டவர், அதிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர். இயேசுவாகிய நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். பவுலுக்கு நல்ல போராட்டத்தை அனுபவித்து எங்களுக்கும் கூட இந்த போராட்டங்கள் நல்ல போராட்டங்களாக மாற உதவி செய்யும். இதில் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளிடுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கனம் துதி மகிமை எல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வல்லவரே, உம்மை வாழ்த்தி பாடிட ஆயிரம் நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? வல்லவரே, உம்மை வாழ்த்தி பாடிட 1000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? வாயினால் துதி புகழ் பாடுகிறேன்.